ஓபிஎஸ்ஸின் வலது கரத்தை தட்டி தூக்கிய எடப்பாடி அதிர்ச்சியில் ஓபிஎஸ், மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படித்தான் தற்சமயம் நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து அதிமுகவிற்கு எதிராக பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதிமுக தன்னை வளர்த்து எடுத்து அந்த அதிமுகவிற்கு எதிராகவே பிரச்சாரம் செய்தால் அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது நீங்கள் அனைவருக்கும் தெரியும். எப்படித்தான் இனிமேல் ஓபிஎஸ்ஐ நம்பினால் வேலைக்கு ஆகாது. தன்னை நம்பி வந்த ஐயப்பன் அப்படிங்கிற எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரை கூட அவருக்கு கூட சீட்டு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் தனக்கு மட்டும் சீட்டு கிடைத்தால் போதும் என நம்பி ஓபிஎஸ் தற்சமயம் திமுகவிலே இருந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் உடைய வலதுகரமாக செயல்பட்ட முக்கியமான ஒரு நபர் நேற்று தினம் அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டி உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் திமுக இணைந்ததை அடுத்து அவருடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் இதை விரும்பல அப்படின்னே கூட அதுலயும் அதிகப்படியானவர்கள் அதிமுகவிலே தன்னை தாய் கழகத்தில் நினைச்சிருக்காங்க. அவருடன் இருந்த பலர் மீண்டும் அதிமுகவிற்கு திரும்பி வரக்கூடியது அதிமுகவிற்கு மிகப்பெரிய செல்வாக்கத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த வரிசையிலே ஓபிஎஸ்ஸின் வலதுகரமாக இருந்த சின்னமனூர் செல்வம் கம்பம் அதிமுக வேட்பாளர் ஜக்கையன் முன்னிலையிலே அதிமுகவில் இணைந்திருக்கிறார். சொந்த மாவட்டத்திலேயே ஆதரவாளர்களை இழந்து வருவது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் உடைய வலதுகரமாக இருந்த சின்னமனூர் செல்வம் அவர்கள் கம்பம் அதிமுகவுடைய வேட்பாளர் ஜக்கையன் முன்னிலையிலே அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டி உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ்க்கு நாளுக்கு நாள் சொந்த மாவட்டத்திலே ஆதரவு என்பது குறைந்து கொண்டே வருவது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அழிவாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாட்கள் என்பது கிடையாது. மிக குறுகிய நாட்கள் தான், இதுவும் 20 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 20 நாட்களுக்குள்ளாகவே ஓபிஎஸ் நிலைமை என்பது அதில் பாதாளத்திலே போய்கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்தே ஆக வேண்டும். திமுகவின் சார்பிலே ஓபிஎஸ்க்கு மறுபடியும் போடிநாயக்கனூர் தொகுதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த வேளையிலே அந்த போடிநாயக்கனூர் தொகுதியிலே நமது நாராயணசாமி அவர்கள் அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அந்த வேட்பாளர் மிகப்பெரிய அளவிலே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே அந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும். அதே போல அதிமுகவுடைய ஆட்சி என்பது மேலிடத்தில் அமைக்க வேண்டும். தமிழகத்திலே அதிமுகவுடைய ஆட்சி என்பது அமைக்கப்பட வேண்டும் என தற்சமயம் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் அனைவரும் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.